அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு 10th ஸ்டாண்டர்டில் சோசியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரி காந்திய காலகட்டம் நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இன்றைக்கு காந்திய காலகட்டத்தில் ஒரு முக்கியமான பாடம் தான். இந்த ஏரியாவில் கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வரும். எந்த ஒரு கொஸ்டின் எடுத்துக்கிட்டாலும் 2 கொஸ்டின் இல்லாமல் இருக்கவே இருக்காது. சரியா? அதனால் நம்ம அவசரப்படாமல் ஸ்பீடாக போகாமல் பொறுமையாக நிறைய ஈவெண்ட் இருக்குது. சரியா? இயர் இருக்குது. சில பேருக்கு ஹிஸ்ட்ரியில் இயர்லாம் மறக்குது, அடிக்கடி படித்தாலும் மறந்துடுதுன்னு சொல்கிறீங்க. ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். சரியா? நிறைய நம்ம படிக்கிறத விட கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சு. இப்போ டெட்டு முடிஞ்சிருச்சு, அடுத்த டெட்டு எத்தனை வருஷம் கழித்து கால்ஃபர் பண்ண போகிறாங்க வைப்பாங்களோ தெரியாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்கலாம் அந்த எண்ணத்தெல்லாம் விட்டுட்டு இப்போவே நீங்கள் மைண்டாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே டச்லேயே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த ஸ்பீடு கரெக்டாக இருக்கும். கன்சிஸ்டன்சியாக ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தால் கண்டிப்பாக நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும். சரியா? வெறுமனே டெட்டை மட்டும் இல்லாமல் குரூப் 4 எக்ஸாம் 2 இருக்குது, குரூப் 2, 2A, குரூப் 1 ப்ரிலிம்ஸு, டிஓ, பிஓ எல்லா எக்ஸாமுக்குமே இது யூஸ் ஆகும். சரியா? அதனால் நல்லா கவனமாக கவனிங்க ஸ்டூடெண்ட். இப்போ இதில் கால வரிசைப்படுத்துக இயர் நிறைய அடிக்கடி கேட்குறாங்க. சரியா? ஃபஸ்ட்டு ஒரு 5 இயர், ஒரு 8 ஈவெண்ட். சரி, முதல்ல இதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு 1917 1917, 18, 19, 20, 22 ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 17 சம்ரான் சத்தியாகிரகம். சரியா? சம்ரான் சத்தியாகிரகம் 17. 18 அகமதாபாத் மில் வேலை நிறுத்தம். 17 சம்ரான், 18 2 இருக்குது. ஒன்று அகமதாபாத் மில், அதாவது அகமதாபாத்தினோட மில்லில் வேலை செய்யக்கூடிய ஒர்க்கர்ஸ் எல்லாருமே களத்தில் அகமதாபாத்தில் இறங்கி ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. அதான் அகமதாபாத் மில் வேலையாட்கள் போராட்டம். 1918 1918 கேதா சத்தியாகிரகம். சரியா? ஒரு காந்தியடிகள் தொடங்கின முதல் சத்தியாகிரகமே சம்ரான் சத்தியாகிரகம். அதை பற்றி ரொம்ப விரிவாக இங்கே பார்க்கலாம். இப்போ இந்த இயர் மட்டும் பார்த்துக்கோங்க. 17, 18, அதாவது 19, 17, 19, 18, 19, 18 சம்ரான், அகமதாபாத், கேதா. 1919 ரவுலட் சட்டம். 19 3 இருக்குது. ரவுலட் சட்டம், ஜாலியன் வாலாபாக் படுகொலை, கிலாஃபத் இயக்கம். சரியா? ஒரு டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 1 ப்ரிலிம்ஸில் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, கால வரிசைப்படுத்துக அப்படின்னு. அப்போ எதெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா சம்ரான், அகமதாபாத், கேதா, இன்னொன்று வேறு ஏதோ கொடுத்துருந்தாங்க. சரி, 4 கொடுத்துட்டு அப்போ நம்மளுக்கு 4 ஆர்டர் தெரிஞ்சால் மட்டும்தான் கரெக்டாக எழுத முடியும். சரியா? இப்போ டெட்லையும் கூட இது சைக்காலஜிலன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. வரிசைப்படுத்துக, எதுக்கடுத்து எது வரும் அப்படின்னு. அதனால் இந்த 4 பார்த்துக்கோங்க. 17 சம்ரான், 18 அகமதாபாத், 19 ரவுலட் சட்டம், ஜாலியன் வாலாபாக் படுகொலை, 1919 கிலாஃபத் இயக்கம், ஒத்துழையாமை இயக்கம், 22 2 சம்பவம் இருக்குது. சரியா? வரிகொடா இயக்கம், சௌரி சௌரா. இப்போ ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் பெரிய ஏரியா. பார்க்குறதுக்கு ஒரு சின்ன பேராகிராஃப் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க 10th ஸ்டாண்டர்டில். அது மட்டுமே படிச்சிங்கன்னா உங்களுக்கு பிஓ, டிஓ எக்ஸாம், மற்றபடி டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, 2ஏக்கெலாம் கண்டிப்பாக அந்த 10th ஸ்டாண்டர்ட் புக் லெவல் மட்டும் பத்தாது. அதை தாண்டியும் நீங்கள் நிறைய கற்றுக்கணும். சரியா? ஹிஸ்ட்ரின்னு சொல்கிறப்ப ஈஸியான சப்ஜெக்ட் தான். ஜஸ்ட்டு கொஞ்சம் சிரமம் எடுத்து ஒரு ஸ்டார்டிங்கில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த இது என்ன பண்ணணும், அப்படி போக போக இந்த ஸ்பீடு வந்துடும். சரியா? வேறு வழியே இல்லை. இயரும் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணுமா? காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம், அதுக்குள்ளே எப்படியாவது அச்சீவ் பண்ணிடணும், அந்த ஒரு தாட் இருக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும், வேறு வழியே இல்லை, ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். சரியா? அல்லாமல் நோட்டிஃபிகேஷன் இட்ட பிறகு நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன், என்னுடைய ப்ரிப்ரேஷனே ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொன்னோம்னா உங்களுக்கு வேஸ்ட் தான், டைம் தான் வேஸ்ட். அதனால் இப்போவே மைண்டாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. அப்படி நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்கன்னா நீங்கள் என்ன செய்யலாம், ரொம்ப ஸ்பீடாக படிச்சிடலாம். சரியா? வாங்க ஸ்டூடெண்ட், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்னன்னு பார்க்கலாம். சரியா? ஃபஸ்ட்டு காந்தியடிகளின் அரசியல் கூறு. அதான் காந்தியடிகள் நம்ம நேற்று போன வீடியோவில் பார்த்தோம். அவர் எங்கே யூகேக்கு போகிறாரு, அங்கேருந்து பட்டம் முடிச்சுட்டு சவுத் ஆஃப்ரிக்கா போகிறார். சவுத் ஆஃப்ரிக்காவில் 1915 இந்தியாவுக்கு திரும்புகிறார். சரியா? திரும்பிட்டு அவர் நாட்டில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களாக பார்த்துட்டு அவர் இந்தியாவுக்கு வந்திருக்கும்போது கோபாலகிருஷ்ண கோகலருடைய கருத்துக்கள்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். சரியா? அதனால அவருடைய கருத்துக்கள் உந்தப்பட்டு
அவரையே அவர் தன்னுடைய அரசியல் குருவாக ஏற்றுக்கொள்கிறார். யார்? காந்தியடிகள். இப்படி கூட ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. காந்தியடிகளின் அரசியல் குரு யார்? கோபாலகிருஷ்ண கோகலே. சரியா? அப்போ அவருடைய அறிவுரையின் பேரில் தான் அவர் என்ன செய்கிறாருன்னா இந்தியா முழுக்க பயணம் மேற்கொள்கிறார். அப்படி பயணம் மேற்கொள்ளும் போது தான் காந்தியடிகள் தமிழ்நாட்டுக்கு வரும்போது அவர் தன்னுடைய ட்ரெஸ்ஸை கலத்திட்டு தமிழ்நாட்டு பாரம்பரிய உடையான வேஷ்டியை கட்டுறார். சரியா? இதை கூட கேட்டு பார்த்துக்கோங்க. அரசியல் குரு கோபாலகிருஷ்ண கோகலே அவர் நாடு முழுவதும் யாருடைய அறிவுரையின் பேரில் பயணம் மேற்கொள்கிறார்னா கோபாலகிருஷ்ண கோகலே. சரியா? அந்த அவருடைய அறிவுரையின் படி தான் தமிழ்நாட்டுக்கு வரும்போது பொதுவாகவே நம்ம எந்த ஒரு காரியத்திலையும் நம்ம ஜெயிக்கணும்னா அந்த மக்களோட மக்களாக கலந்தால் மட்டும்தான் மக்கள் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. சரியா? அந்த கான்செப்டில் தான் அவர் என்ன செய்கிறாருன்னா தமிழ்நாட்டுக்கு வரும்போது வேஷ்டி கட்டுறார். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு காந்தியடிகள் மேற்கொண்ட முதல் சத்தியாகிரகம் சம்பிரான். சரியா? எந்த வருஷம்னா 1917 1917 பீகார் மாநிலத்தில் தீன்காதி முறைன்னு ஒன்று பின்பற்றிட்டு இருக்காங்க. அதாவது ஆங்கிலேயர்கள் பீகார் மாநிலத்தில் தீன்காதி முறைன்னு சொல்லிட்டு ஒரு முறையை திணிச்சு வச்சுருப்பாங்க. தீன்காதி முறைனா என்னென்னா ஒரு பண்ணையாளருக்கோ ஒரு லேண்ட் 20 பங்கு நிலத்தில் 3 பங்கு கட்டாயம் அவுரினா இண்டிகோ. சரி, அவுரி பயிர், இண்டிகோ பயிரிடணும்னு சொல்லிட்டு ஐரோப்பிய பண்ணையாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. யார் மீது? பீகார் மாநிலத்தில் இந்த சம்பிரான் என்னக்கூடிய குறிப்பிட்ட ஏரியாவில் மக்கள் என்ன செய்கிறாங்க? தீன்காதி முறையை பின்பற்றுறாங்க. சரியா? இதை எதிர்த்து அந்த நேரம் ரொம்ப தீவிரமாக போயிட்டு இருக்கு. சரியா? எதுக்குன்னா மக்கள் தன்னுடைய சுய விருப்பத்தின்படி பயிரிடப்பட முடியாமல் என்ன செய்கிறாங்கன்னா இந்த தீன்காதி முறையின்படி 20% 3% கட்டாயம் இந்த இண்டிகோவை பயிரிடணும். சரியா? யார்? ஐரோப்பிய பண்ணையாளர்கள் இங்கோட விவசாயிகளை கட்டாயப்படுத்துகிறாங்க. இதனால இந்த டைமில் தான் 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் செயற்கை சாயம் எங்கே இருந்துன்னா ஜெர்மன்லேருந்து அதிகமான இது கூட பார்த்து வச்சுக்கோங்க. எங்கேருந்து செயற்கை சாயம் அதிகமாக இறக்குமதி செய்யப்பட்டனா ஜெர்மனிலேருந்து அதிகமாக செயற்கையாக சாயங்களை எங்கே பண்ணிடுறாங்க? இந்தியாவில் இறக்குமதி பண்ணதுமே இந்த இண்டிகோ அவுரிக்கு என்னென்னா மவுஸ் கொஞ்சம் கம்மியானதுமே இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த லேண்டுக்கு வாடகையெல்லாம் ஒப்பந்தம் ஏற்கனவே அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க, அதுக்கெல்லாம் வாடகைலாம் அதிகப்படுத்திடுவாங்க. சரியா? இது யாருக்கிட்ட? விவசாயிகள்கிட்ட மிகப்பெரிய கொந்தளிப்பை என்ன செஞ்சு ஏற்படுத்திடுச்சு. அதனால அந்த சம்பிரான் பீகார் மாநிலத்தில் சம்பிரான் என்னக்கூடிய ஏரியாவில் உள்ள ஒரு முக்கியமான விவசாயி, அவர் நேம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ராஜ்குமார் சுக்லா. அவருடைய நேம் ராஜ்குமார் சுக்லா. இந்த ராஜ்குமார் சுக்லா என்ன பண்ணுறாங்க? ஏற்கனவே காந்தியடிகள் நாடு முழுவதும் பயணம் மேற்கொண்டுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு உடனே காந்தியடிகளுக்கு ஒரு அழைப்பு விடுக்கிறார். இப்படி எங்கள் ஏரியாவில் இப்படி தீன்காதி முறை நடக்கு, அதை எதிர்த்து போராடணும்னு சொல்லிட்டு இவர் ஒரு கோரிக்கையை கொடுக்குறார். யாருக்கிட்ட? காந்தியடிகள்கிட்ட. எங்கே வாங்கணும்? பீகார் மாநிலத்தில் சம்பிரானுக்கு வாங்க அப்படின்னு. வந்ததுமே அங்கே போராட்டம் வெடிக்குது. போராட்டம் வெடித்ததுமே என்ன பண்ணிடுறாங்கன்னா விவசாயிகளுக்கான வாடகையை உயர்த்துறது இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது அவங்க 2 பேர் ராஜேந்திர பிரசாத்தும் பிரஜ் கிஷோர் பிரசாத், இந்த 2 பேர் நேம் நோட் பண்ணிக்கோங்க. ராஜேந்திர பிரசாத். இந்த ராஜேந்திர பிரசாத் யாருன்னா நம்ம நாட்டின் முதல் குடியரசுத் தலைவர் பின்னாட்கள் அவரும் பிரஜ் கிஷோர் பிரசாத், 2 பேருமே பிரசாத். பிரஜ் கிஷோர் பிரசாத், ராஜேந்திர பிரசாத், இந்த 2 பேர் தான் யாருக்கு? காந்தியடிகளுக்கு இந்த சம்பிரான் சத்தியாகிரகத்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. சரியா? இந்த 2 பேர் நேம் நோட் பண்ணிக்கோங்க. ராஜேந்திர பிரசாத், பிரஜ் கிஷோர் பிரசாத். பிரஜ் கிஷோர் பிரசாத் யாருன்னா ஒரு லாயர், வழக்கறிஞர். சரியா? இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து போராடி ஆங்கிலேயர்களை எதிர்த்ததுனால ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு குழு அமைக்கிறாங்க. சரியா? குழு அமைச்சு அந்த இண்டிகோ பிரச்சனை என்ன பிரச்சனை சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே ஒரு தீர்மானம் போடுறாங்க. தீர்மானத்தில் கடைசியில் என்ன முடிவெடுக்காங்கன்னா இந்த தீன்காதி முறையை நாங்கள் ரத்து செய்கிறோம் சொல்லிட்டு இந்த சாம்பிரான் சத்தியாகிரகத்தை முடிக்கிறாங்க. சரியா? அப்போ காந்தியடிகள் மேற்கொண்ட முதல் சத்தியாகிரகமே வெற்றியில் முடியுது. சரியா? அப்போ அவருக்கு இந்த பீகார் மாநிலத்தில் சம்பிரான் என்ற இடத்தில் நடைபெற்ற முதல் சத்தியாகிரகமே அந்த அவுரி பண்ணையாளர் அவுரி பயிரிடுவாங்க அந்த விவசாயிகள் மூலமாக நடைபெற்ற போராட்டத்தில் வெற்றி கண்டார். இந்த வெற்றியை கொண்டாடுறதுக்காக வெற்றியினுடைய தொடர்ச்சியாக தான் அடுத்த 2 அகமதாபாத் 1918 அகமதாபாத் மில்
தொழிலாளர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. சரியா? அடுத்தது கேதா சத்தியாகிரகம். இப்படி தொடர்ந்து இந்த 3 சத்தியாகிரகத்துலையுமே அவங்க வெற்றி அடைஞ்சிட்டாங்க. சரியா? சரி, இன்னொரு முறை பார்ப்போம். அரசியல் காந்திஜியின் அரசியல் குறியார் கோபாலகிருஷ்ண கோகலே. அவருடைய அறிவுரையின்படி தான் இவர் என்ன செய்கிறாருன்னா இந்தியா முழுக்க பயணம் செய்கிறார். அப்படி வரும்போது தான் தமிழ்நாட்டில் எங்கே வர்றாரு, வந்து வேஷ்டி சட்டை கட்டுறார். சரியா? இப்போ சம்பரான் சத்தியாகிரகம் 1917 பீகார் மாநிலத்தில் என்ன முறை பின்பற்றாங்கன்னா தீன்காதி முறை. தீன்காதி முறைனா 20ல் 3 பங்கு கட்டாயம் என்ன பண்ணணும், அவுரி பயிரிடணும்னு சொல்லிட்டு திணிக்கப்படுறாங்க பீகார் விவசாயிகள். சரியா? அப்போ இந்த நேரத்தில் தான் ராஜ்குமார் சுக்லா, நேம் பார்த்துக்கோங்க, ராஜ்குமார் சுக்லா வந்து காந்தியடிகளை கூப்பிடுறாரு. காந்தியடிகள் வர்றாரு. அவர் கூட ஃபுல் சப்போர்ட்டாக இருந்த 2 பேர், ராஜேந்திர பிரசாத்தும் கிஷோர் பிரசாத். ஓகேவா? இதனுடைய முடிவு வந்து சாம்பிரான் வெற்றி அடையுது. இது ஒரு குழு அமைக்கிறாங்க. குழுனுடைய மெயின் தீன்காதி முறையை ரத்து செய்கிறோன்னு பரிந்துரை செய்கிறாங்க. ஓகேவா? சரி ஸ்டூடெண்ட், இதை கவனிங்க. நான் இயர் பார்த்துக்கோங்க. 1917 சாம்பிரான், 1918 அகமதாபாத், 1918 கேதா, 1919 ரவுலட் சட்டம், 1919 ஜாலியன் வாலாபாக், கிலாஃபத் இயக்கம், 1920 ஒத்துழையாமை இயக்கம் நான் கோஆப்ரேஷன், வரிகோடா இயக்கம் 1922, சௌரி சௌரா சம்பவம்னு 1922. சரியா ஸ்டூடெண்ட்? நம்ம எப்போவுமே ஹிஸ்ட்ரி படிக்கும்போது அந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டே சேர்த்து படிக்கும்போது தான் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வந்து எப்படி வேணாலும் கேட்பாங்க. இது போக போக வந்து எல்லாமே ஹையர் ஆர்டர் திங்கிங்கில் தான் இருக்கும். நம்ம பார்த்ததுமே ஆன்சர் பண்ணுறதுலாம் பழைய மெத்தட். இப்போ எல்லா கொஸ்டின்ஸுமே பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டாக இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது. சரியா? அதனால் நீங்கள் எந்த போட்டி அதிகமாகிட்டே இருக்குது. நீங்கள் இந்த காம்படிஷன் நிறைந்த இந்த போட்டியை கையாளணும்னா நீங்கள் அனுதினமும் கண்டிப்பாக டெய்லி கன்சிஸ்டன்சி, எவ்வளோ ஒர்க்கு ஸ்கூலில் ஒர்க் பண்ணாலும் சரி, வெளியே ஒர்க் பண்ணாலும் சரி, நம்ம கவர்மெண்ட் எம்ப்ளாய் அரசு அலுவலர் ஆகணும்னா கட்டாயம் நம்ம தியாகம் செய்ய வேண்டியதை தியாகம் செய்து தான் ஆகணும். சரியா? அதனால் விட வேண்டிய காரியத்தை விடுங்க, தியாகம் செய்ய வேண்டியதை தியாகம் செஞ்சுட்டு படிப்பில் முழு கவனம் செலுத்தி நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். இப்போவே 1 by 1 நோட்ஸ் எடுத்துக்கோங்க. சரியா? ஏற்கனவே கொஞ்சம் பேர் படிச்சுட்டு இருக்கீங்க, ஒரு சில பேர் படிக்காமல் சரி பிந்தி பார்க்கலான்னு அப்படி தள்ளி போடாதீங்க. உங்களுடைய இது பார்த்துக்கோங்க. சரியா? அடுத்த வீடியோவில் வந்து இந்த ரவுலட் ஆக்டு, ஜாலியன் வாலாபாக் ஒவ்வொன்றுமே ரொம்ப பெருசு. ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு வீடியோ போடலாம் போல் இருக்குது. அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய டாபிக் தான். நீங்கள் எதுக்கு இவ்வளோ தெளிவாக சொல்கிறோம்னா, கொஸ்டின்ஸ் வந்து எப்படி வேணாலும் கேட்கலாம். சரியா? 10th ஸ்டாண்டர்ட் புக்கை தாண்டியும் கேட்கலாம். சரியா? ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக அந்த டேட்டு, இந்த இயர் மட்டும் பத்தாது. நான் அடுத்த வீடியோவில் இந்த ரவுலட் சட்டம், ஜாலியன் வாலாபாக் இந்த 2 பற்றியும் ரொம்ப விரிவாக பார்க்கலாம். ஓகேவா? சரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்டில் கேளுங்கள். ஓகே, தேங்க்யூ.